ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட ஸ்மார்ட் டைம் டெக் சேனல். நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கர். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, ஆண்ட்ராய்ட் டீபக் பிரிட்ஜ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். லினக்ஸ் கர்னலோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டெர்மினல் யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி ஆண்ட்ராய்ட் கர்னலோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆண்ட்ராய்ட் டீபக் பிரிட்ஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நான் நாக்ஸ் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நாக்ஸ் பிளேயரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த ரூட்டுங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரூட் ஆக்சஸ் கிடைக்கும், ரூட் யூஸரோட ஆக்சஸ் கிடைக்கும். இல்லைனா சில ஃபைல்ஸுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்காது. நெக்ஸ்ட் வந்து இந்த நாக்ஸ் பிளேயர் எந்த லொக்கேஷனில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த லொக்கேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஎம்டின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஏடிபி டிவைசஸ் அப்படின்னு டைப் பண்ணால் என்ன டிவைசஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட அட்டாச் ஆகிருக்கோ அந்த டிவைஸ்லாம் காமிக்கும். நான் வந்து லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது நாக்ஸ் பிளேயர் மட்டும்தான். அது நாக்ஸ் பிளேயர் லோக்கல் ஹோஸ்ட்டில் இன்ஸ்டால் ஆகிருக்கனால, அதாவது என்னோடய லேப்டாப்லேயும் இன்ஸ்டால் ஆகிருக்கனால 127.0.0.1 அப்படிங்கிற ஐபி அட்ரஸு ப்ளஸ் போர்ட் நம்பர் வந்து 62001 அப்படிங்கிற போர்ட் நம்பர்லேயும் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து ஏடிபி கனெக்ட் சிட்டி கனெக்ட் இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணணும். ஆல்ரெடி கனெக்டட் தான் காமிக்கும், ஏன்னா வந்து நான் நாக்ஸ் பிளேயர் ஓப்பனில் வச்சுருக்கேன். வந்து ஏடிபி ஷெல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏடிபி ஷெல்லுன்னு கொடுக்கணும். பாருங்கள், ரூட்னு காமிக்குது, ரூட் அட் ஷாமோ அப்படின்னு சொல்லி காமிக்குது. ரூட் யூஸருங்கிறது ரூட் யூஸராக அந்த ஆக்சஸ் வந்து எடுக்கிறதுக்காக வந்து அந்த ரூட்டை கிளிக் பண்ணி நாக்ஸ் பிளேயரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எல்எஸ்னு கொடுத்தீங்கன்னா எல்லா டேரக்டரியும் வந்து காமிக்கும். பட் இது வந்து லினக்ஸ் போல தான் பாருங்கள், எல்லாமே வந்து லினக்ஸ் சிஸ்டம் மாதிரி தான் இருக்கும். லினக்ஸில் டேரக்டரிஸ்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் அதுலேயும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிட்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஏடிபி ரீபூட்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த நாக்ஸ் பிளேயர் வந்து ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகும். தேவையில்லாமல் அந்த கமாண்டை கொடுத்து டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இந்த கமாண்ட் நான் தரல. நெக்ஸ்ட் வந்து ஏடிபி புஷ். நம்ம வெளியிலேருந்து அந்த ஆண்ட்ராய்டுக்குள்ளார, அதாவது நாக்ஸ் பிளேயருக்குள்ளார ஒரு ஃபைலை வந்து நம்ம புஷ் பண்ணி, அதாவது புஷ்னா தள்ளுறது, உள்ளே கொண்டு போகிறோம். என்ன பண்ணோன்னா வந்து ஏடிபி புஷ் கொடுத்து இந்த ஆண்ட்ராய்டு ஒன் அப்படிங்கிற ஏபிகே ஃபைலை வந்து உள்ளே கொண்டுட்டு போகிறேன். இதில் வந்து நான் எந்த லொக்கேஷனுக்குள்ளே கொண்டுட்டு போகிறேன்னா எஸ்டி கார்டு ஸ்லாஷ் அப்படிங்கிற லொக்கேஷனுக்குள்ளே கொண்டு போகிறேன். இது வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இது 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மூவ் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஏடிபி ஷெல்லுக்குள்ளே போய்ட்டு எல்எஸ்ன்னு கொடுத்து சேஞ்ச் டைரக்டரி டு ஸ்லாஷ் எஸ்டி கார்டு ஸ்லாஷ்னு கொடுத்து என்டர் பண்ணிவிட்டு எல்எஸ் கொடுத்தீங்கன்னா .apk அப்படிங்கிற ஃபைல் வந்துடும். இப்போ நான் அதே இதை நான் புல் பண்ணி வெளியே எடுக்கணும். சப்போஸ் ஒரு மூவ் பண்ணுறது, இப்போ வந்து நான் அந்த .apkங்கிறது ஆண்ட்ராய்டு அதாவது நாக்ஸ் பிளேயருக்குள்ளே இருக்குது. அந்த ஃபைலை வந்து நான் வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இது எந்த லொக்கேஷனில் காப்பி ஆகிருக்கு முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்லாஷ் எஸ்டி கார்டு ஸ்லாஷ் .1.apk அந்த லொக்கேஷனில் தான் வந்து இந்த ஃபைல் இருக்குது. அப்போ வந்து நான் அதை எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு ஏடிபி முன்னாடி புஷ்ன்னு சொன்னால் இப்போ புல்னால் வந்து வெளியே இழுக்கிறது. அப்போ வந்து ஆண்ட்ராய்டுக்குள்ளேருந்து வெளியே இழுத்து நம்ம வந்து ஹோஸ்ட், அதாவது லோக்கல் சிஸ்டத்தில் வந்து போடுறது. ஏடிபி புல் ஸ்லாஷ் எஸ்டி கார்டு ஸ்லாஷ்
ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லைனா யாரும் காமிக்கணும். ஏபிகே கொடுத்து எந்த டேரக்டரியில் மூவ் பண்ண போகிறீங்க, இப்போ வந்து உங்கள் சிஸ்டத்தில் எந்த டேரக்டரியில் நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். நான் கரண்ட் ஒர்க்கிங் டேரக்டரி, ஃபஸ்ட்டு டாட்னா கரண்ட் ஒர்க்கிங் டேரக்டரி, செகண்ட் 2 டாட் வச்சா ப்ரீவியஸ், அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க டேரக்டரி, அதாவது நாக்ஸ் அப்படிங்கிற டேரக்டரிக்குள்ளார மூவ் ஆயிடும். இப்போ நான் வந்து டாட் கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இது வந்து எந்த லொக்கேஷனில் மூவ் ஆகும்னா, நாக்ஸ் பிளேயர் எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அங்கே மூவ் ஆகிட்டுருக்கு இந்த ஃபைல். ஓகே, மூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பின் ஃபைலில் பார்த்தீங்கன்னா வந்து 1 அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். 1 இந்த பாருங்கள் இருக்கா, இந்த ஃபைல் தான் வந்து மூவ் பண்ண ஃபைல். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஏபிகே வந்து இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, நான் எந்த ஏபிகேவும் இதில் இன்ஸ்டால் பண்ணல. அதே இந்த 1 அப்படிங்கிற ஏபிகேவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். adb install அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 அப்படிங்கிற ஃபோல்டருக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா என்டர் கொடுத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இன்ஸ்டால் ஆகி முடிக்க போகுது. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுனா, நாக்ஸ் பிளேயருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் 1 டெஸ்ட் அப்படிங்கிற ஃபைல் வந்து இருக்கும். இதை வந்து ஏடிபி ஷெல்லில் வந்து எங்கே இருக்குன்னு செக் பண்ணலாம். ls change directory to data ஸ்லாஷ் கொடுத்து என்டர் கொடுக்கணும். இதில் ls கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இதுலேயும் ஒரு டேட்டாங்கிற டேரக்டரி இருக்கும். அந்த டேரக்டரிக்குள்ளே சேஞ்ச் டேரக்டரி டு டேட்டா ஸ்லாஷ் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ls கொடுத்தீங்கன்னா வந்து இருக்கும். இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 டெஸ்ட் டிராயிங் அப்படிங்கிற ஃபைல் இருக்கா. இப்போது வந்து இந்த ஃபைலை வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், இதை காப்பி பண்ணணும். காப்பி, நல்லா காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கிட்டு எக்ஸிட்னு கொடுத்து வெளியே வந்துடலாம். வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு adb uninstall கொடுத்து அந்த ஃபைல் நேமை பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அன்இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதை பற்றி நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இல்லை வந்து உங்கள் மொபைலை வந்து டேரெக்டாக எப்படி வந்து நம்ம ஆண்ட்ராய்டு டிபக் பிட்செக்கோட கனெக்ட் பண்ணுறது அது அப்படிங்கிறத பற்றியும் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.